My precious friend, விலையேற பெற்ற என் அன்புக்குரியவர்களே, today is the day that I lost my sister Angel in an accident. என் தங்கை ஏஞ்சலை இந்த நாளில்தான் ஒரு விபத்தில் நான் இழந்தேன். Blessed be God கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. who gave அவரே கொடுத்தார், and who took away. அவரே எடுத்தும் கொண்டார். It's God's plan. இது தேவனுடைய திட்டமாகும். Many times we wonder why. அநேக நேரங்களிலே ஏன் என்று திகைக்கிறோம். Why should God allow this? தேவன் ஏன் இதை அனுமதிக்க வேண்டும்? But ஆனாலும் the Lord Jesus appeared to us கர்த்தராகிய இயேசுவானவர் எங்களுக்கு தோன்றினார். and said, if I tell you the reason, you will not understand. நான் காரணத்தை சொன்னால் உங்களுக்கு புரியாதென்றார். Angel is with me. ஏஞ்சல் என்னோடு கூட இருக்கிறாள். Now, would you stand up and fulfill my will without denying me? இப்பொழுது நீங்கள் வீறு கொண்டு எழுந்து என்னை மறுதலிக்காமல் என் திருச்சித்தத்தை நிறைவேற்றுவீர்களா? Your part is to obey me. உங்கள் பங்கு எனக்கு கீழ்ப்படுவதே ஆகும் என்றார். Never to ask questions. ஒருபோதும் கேள்வி கேட்கவே கூடாது. Just follow me. அப்படியே என்னை பின்தொடருங்கள் என்றார். Deny yourself. உங்களையே வெறுத்து விடுங்கள். Take up your cross உங்கள் சிலுவையை எடுத்துக் கொள்ளுங்கள். and fulfill all my will. என் சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றி முடியுங்கள். We said, give us grace, Lord. எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே என்றோம். And God strengthened us தேவன் எங்களை பலப்படுத்தினார். as a family. குடும்பமாய் எங்களை பலப்படுத்தினார். We rose up. நாங்கள் வீறு கொண்டு எழுந்தோம். God established Karunya University through us the same year. அதே வருஷத்தில் எங்கள் மூலம் கர்த்தர் காருண்யா பல்கலைக்கழகத்தை ஸ்தாபித்தார். God has established hundreds of prayer towers. நூற்றுக்கணக்கான ஜெப கோபுரங்களை தேவன் ஸ்தாபித்திருக்கிறார். God has established the National Prayer Tower தேசிய ஜெப கோபுரத்தையும் தேவன் ஸ்தாபித்திருக்கிறார். in New Delhi opposite the Parliament. பாராளுமன்றத்துக்கு எதிரே புதுதில்லியில் அமைந்திருக்கிறதே. God has established the Israel Prayer Tower இஸ்ரவேல் ஜெப கோபுரத்தையும் தேவன் ஏற்படுத்தினார். in Jerusalem எருசலேமில் நிறுவினார். and prayer towers in several countries. பல தேசங்களிலும் ஜெப கோபுரங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். God has established the family channel which runs 24 hours a day. 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கும் ஃபேமிலி சேனலையும் தேவன் ஸ்தாபித்திருக்கிறார். God has established our family தேவன் எங்கள் குடும்பத்தையும் நிலைப்படுத்தி இருக்கிறார். today after Angel. இன்றும் ஏஞ்சலுக்கு பின்பு 3 generations have been raised up 3 தலைமுறையினர் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். with my father and mother, என் தாய் தந்தையோடு கூட, my grandfather and grandmother. என்னுடைய தாத்தா பாட்டியோடும் God enabled us to serve him for 5 generations. 5 தலைமுறைகளாக தேவனுக்கு ஊழியம் செய்ய தேவனை பலப்படுத்தி இருக்கிறார். Katie does her part also today. கேட்டி இன்றைக்கு தன் பங்கையும் செய்து கொண்டிருக்கிறாள். 5 generations. 5 தலைமுறைகள். God will do that for you உங்களுக்கும் தேவன் அதையே செய்வார். because you have stood with us. நீங்கள் எங்களோடு தோள் கொடுத்து நின்றிருக்கிறபடியா Considered us the broken-hearted people. இருதயம் நொறுங்குண்டவர்களாகிய எங்களை கருத்தில் கொண்டபடியால் God will heal your broken heart நொறுங்குண்ட உங்கள் இருதயங்களை தேவன் ஆரோக்கியப்படுத்துவார். and prosper you richly. உங்களை மிகவும் பலமாய் செழிக்க வைப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you for your prayer. உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுகிறேன். Thank you for your love. உங்கள் பேரன்புக்கும் நன்றி. May you have your children as angels living to bring blessings to you and to thousands. உங்களுக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக் கொடுக்கும் தேவ தூதர்களாக உங்களோடு உங்கள் பிள்ளைகள் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கும் பாக்கியம் பெறுவீர்களாக.